Anshida 5 votes, Jacqueline 3 votes, Manjit 4 votes. ஐயோ, இந்த நாமினேஷன் முடிவுனால முத்துக்குமரன் செம காண்டாவும் பயங்கர அப்செட்டாவும் இருக்காருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நாமினேஷன்ல வரல அதுக்காக. ஆனா இன்னொரு பக்கம் சௌந்தர்யா ஐயா நான் நாமினேஷன்ல வரலன்ட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. அது மட்டும் இல்லாமங்க, வீட்டுக்குள்ள நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள முதல் நாள் நைட்டு ஒரு குரூப்பா சேர்ந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி முக்கியமா ராணவ் அன்சிதாவை வந்து டார்கெட் பண்ணி இந்த டைம் வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. அதனால தான் வந்து அன்சிதாவுக்கு 5 ஓட்டும் ராணவுக்கு 3 ஓட்டும் விழுந்திருக்கு. அது யார் யாரு என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த நாமினேஷன் முடிஞ்ச உடனே முத்துக்குமரன் வந்து அப்செட்டா இருந்தாரு. ஆனா அதை வெளியே காமிச்சுக்கல. ஆனா அது அருண் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, லாஸ்ட் 3 வீக்ஸ் அதாவது ஃபைனல்ஸ் இருந்த 3 வீக்ஸ் தொடர்ந்து நாமினேஷன்ல யார் வரலையோ அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் போட்டு உடைச்சிட்டாரு. இதே வந்து அருண் போய் முத்துக்குமரன் கேட்கிறாரு, நீ நாமினேஷன் வரல இல்ல? ஆமா அப்படின்ன உடனே அதுல யாரோ ஒருத்தங்க முத்துக்குமரன் ரொம்ப அப்செட்டா இருப்பாப்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணல முத்துக்குமரன் தான் சொல்லுவாப்ல, நம்ம ஓட்டு போடுறாப்ல எப்பயுமே வச்சுக்கணும், அப்பதான் மக்கள் மைண்ட்ல நம்மள ஓட்டு போட வச்சு பழகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தினால முத்துக்குமரன் அப்செட்டா இருக்காங்க. இன்னொரு விஷயம், முதல் நாள் நைட்டே முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி, ஜாக்லின் இவங்க 4 பேரும் சேர்ந்து எப்படியாவது ராணவ வந்து இந்த டைம் நாமினேட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா ராணவுக்கு அந்த அளவுக்கு வந்து பிஆர் ஒர்க் வந்து வெளியில வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் ஜாக்லின் ராணவ பார்த்து, ஏண்டா நீ ஃபைனல்ஸ் வர உனக்கு வந்து ஆல் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. அவ்வளவு பணமாடா செலவு பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யார் யாருக்கு ஓட்டு போடணும், ஜெஃப்ரி இந்த வீக் வந்துட்டான், பவித்ரா இந்த வீக் வந்துட்டா, அன்சிதா இந்த வீக் வந்துட்டா அப்படின்ட்டுலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுபடிதான் இந்த டைம் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. அதுல அன்சிதா 5 ஓட்டு, மஞ்சரி 4 ஓட்டு, ஜெஃப்ரி 3 ஓட்டு, ஜாக்லின் 3 ஓட்டு, ராணவ் 3 ஓட்டு. ராணவுக்கு போட்ட 3 ஓட்டுமே நேத்து நைட் டிஸ்கஸ் பண்ணாங்களே முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் இவங்க 3 பேர் தான் போட்டிருக்காங்க. அடுத்து பவித்ரா 3 ஓட்டு, யாருன்னா ஜாக்லின் போட்டிருக்காங்க. ஜாக்லின் என்ன நினைச்சாங்கன்னா, பவித்ரா கேமே விளையாடல, அவங்க பாட்டுல வீட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்களை வெளியே அனுப்பணும் தான் நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஷால் 2 ஓட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின் 3 பேரும் செம ஸ்ட்ராங்கான பிளேயர். ஆனா லாஸ்ட் ஃபைனல்ஸ் நெருங்க இவங்க குரூப்பிசம் சேர்ந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்களே, அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணது சரிதானா? இவங்க குரூப்பிசமா தான் இருக்கா இல்ல ஜஸ்ட் பேசுறாங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீக் யார் 2 பேர் வெளியே போவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.